ஹாய் சுகோஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்பவும் கேட்கறது தான். அப்படியே கமெண்ட் பண்ணிட்டு அந்த ஹை பட்டனை கொஞ்சம் தட்டி விட்டுருங்க. நம்ம நீங்கள் இதை பற்றி பார்க்க போனோம். நம்ம லாஸ்ட்டாக பார்த்து ட்ராமோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோட் என்ன ஆச்சுன்னா, ஹீரோனோட அத்தை வந்துட்டு ஹீரோயின் எப்படியா பிளான் பண்ணி அவரோட உண்மையான முகத்தை கிழிச்சலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டு அங்கே இருக்கிற ஒரு மேடை பிடிச்சி கொடுமைப்படுத்திட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நீ நடிச்சிட்டு இருக்கியா அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின்ட்ட கேட்கும்போது, நீ என்ன தைரியம் தான் நீ என்னையே எடுத்து பேசுவ? என் ஆட்டம் உன் கூட இல்லவே இல்லை, தேவையில்லாமல் நீயே கொண்டாந்து தலையை விட்டுருக்க, உன்னை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ என்ன உன் பிரச்சனை அப்படின்னு அந்த 2 மெய்டு இருக்காங்களே, ஒரு மெய்டை பிடிச்சி நல்லா தண்ணியில் அமுக்கிட்டு இருந்தாங்களே, அந்த 2 மெய்டு பக்கத்துலையும் போயிட்டு அவர் 2 ஹேர் எடுத்து சத்தக்க கழுத்தில் சொருவிட்டு பார்த்தோன்னே அந்த மெய்டுக்கே அல்ல இல்லை. அது மட்டும் இல்லாமல் நம்ம அத்தைக்காரி பயந்தடிச்சுட்டு ஓடிட பார்க்குறாங்க. இரு 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 இதுக்கே பயந்தா எப்படி? அதாவது தண்ணியில் மூழ்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு தெரியுமா? இவ்வளோ நேரம் அனுப்பிக்கிட்டு இருக்க சொன்னியா, நீ கொஞ்ச நேரம் இரு அப்படின்னு அவளை புட்டிச்சு அப்படியே தண்ணியில் அமுத்தி அங்கேயே சாகச்சிடறா நம்ம ஹீரோயின். அதுக்கப்புறம் அந்த மெய்டு கிட்ட இந்த 2 பேத்தையும் கொண்டீங்க, 3 பேத்தையும் கொண்டீங்க, இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே ஹீரோ வந்துட்டு, உங்கள் கைகளில் ரத்தக்கரை படுவது என் மனதில் ஏதோ பெரும் காயம் ஏற்படுவது போல் இருக்குது, இப்போ நீ என்ன சொல்ல வர? உன் கையில் ரத்தக்கரை இருக்கிறத பார்த்தா மாட்டிப்பன்னு சொல்ல வர? இந்த கர்ச்சீஃப் இதை வச்சு துடைச்சிக்க, இந்த பாடி டிஸ்போஸ் பண்ணுற வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஆனால் இந்த விஷயத்தை இப்படியாவும் விட முடியாது, வேற ஏதாவது பெரிய பிரச்சனை வரதுக்கு முன்னாடி வேற மாதிரி டீல் பண்ணி ஆகணுமே. எப்படி உன் இதயத்தில் கோடு இல்லாமல் இருக்க மாதிரியா? ஏதோ கவிதாயமாக சொன்னா அப்படி என்ன, நான் வரேன், வேற ஒரு பிளானை போட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க ஏதோ பிளானாக போடுறாங்க. அங்கே நம்ம கசின் பயபுல வந்துட்டு நேராக நம்ம பிரின்ஸ் தான் கூப்பிட்டு வராங்க. வாங்க இன்னைக்கு ஒரு உண்மை தெரிய போகுதுன்ட்டு வந்து பார்த்தா அவங்க அம்மா இறந்து கிடக்குறாங்க. இதை பார்த்தோன்னே கத்தி கதற ஆரம்பிச்சிடறா. உனக்கு ஏன் அப்படியாச்சு, யார் உன்னை கொன்னது அப்படிங்கும்போது அப்படியே அங்கேருந்து ஹீரோயின் ஒன்றும் தெரியாத புள்ள மாதிரி, என்னாச்சு அத்தை உங்களுக்கு என்னாச்சு அப்படின்ட்டு ஓடி வந்துட்டு அப்படியே வரும்பொழுது இவங்க இந்த மாதிரி இறந்து கிடந்தாங்க. யார் இப்படி பண்ணது, என்ன பண்ணது அப்படின்னு கேட்கும்போது, நீ தாண்டி பண்ண அப்படின்ட்டு நம்ம கசின் பயபுல போட்டு அடிக்க வர. நான் உன் மேலே கொஞ்சம் பாசம் காட்டுறது கூட இப்படி சொல்கிறேன், என்னதான் நீ என்னோட குடும்பம், நான் எப்படி அவங்களை கொண்டு இருக்க முடியும் அப்படிங்கும்போது, இல்லை எனக்கு சந்தேகமாக இருக்குது, நீ தான் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்கிறப்ப பிரின்ஸும் கேட்கான். அப்போ அந்த 1/2 மணி நேரமாக நீங்கள் எங்கே இருந்த அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோனை கேட்க, அந்த நேரத்தில் நம்ம ஹீரோ கரெக்டாக உள்ள என்ட்ரி ஆகிறான். ஏன்னா இவனோட டீம் தான் எல்லா வழக்கையும் விசாரிக்கும்ல, அதனால வந்துட்டு உள்ளே வரும்போது நேராக இளவரசர் கேட்குறான், இது எங்களோட குடும்ப விஷயம், இதில் எப்படி நீ தலையிடலாம்? ஏப்பா ஒரு கொலை நடந்திருக்கு, அது கொலையா என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறது என்னோட கடமை, அது உன் குடும்ப விஷயமா இருந்தாலும் சரி, வேற எந்த விஷயமா இருந்தாலும் சரி அப்படின்ட்டு நேராக போயிட்டு உட்காந்துட்டு விசாரணையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். என்ன பண்ணுறான்னா, சரி இந்த கொலைக்கு சம்மந்தமானவங்க யார் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தோணியிருக்கா அப்படிங்கும்போது நம்ம கசின் பயப்புல வந்து என்ன பண்ணுறா, ஹீரோயினை பிடிச்சி இவதான் அப்படிங்கிறாங்க. சரி இவங்க யார் அப்படிங்கும்போது, இவங்க தான் என்னோட இளவரசி. சே ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாம் பார்த்துட்டு பின்னாடி இருக்கிற பொண்ணு தான் இளவரசியை நினச்சிட்டேன் அப்படின்னு அவளுக்கே பக்குன்னு ஆகி போயிடுது. சரி நீங்கள் எப்படி இந்த 1/2 மணி நேரமாக எங்கே இருந்தீங்க, அப்போ இவங்க தனியாக கூப்பிட்டு போய் விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ பயப்புல சொல்ல, உடனே இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு ஹீரோயின் உடனே பயப்பட ஆரம்பிச்சிடா. நான் வரமாட்டேன், அந்த கொலையை பண்ணவே இல்லை, நான் என்னோட குடும்பம் அவங்க எப்படி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும்போது, சரி அப்போது பின்னாடி இருக்கிறவங்க யார், உங்கள் குடும்பத்துக்கு சம்மந்தம் இல்லாதவங்க அப்படின்ட்டு வரும்போது, இவங்க நான் வந்துட்டு இளவரசியோட சொந்தம் அப்படின்னு சொல்லும்போது, சொந்தமாக இருந்தாலும் உங்களையும் கூப்பிட்டு போய் விசாரிக்கணுங்கிறப்ப நேராக போயிட்டு நம்ம இளவரசர் மேலே விழுந்து என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு கத்தும்போது, இவங்களுக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படிங்கிறத ஹீரோ கெஸ் பண்ணிட்டான். அடுத்த நேரமே இன்னொருத்த வந்துட்டு இளவரசர் காதுக்குள்ளே ஏதோ ஓதுறாங்க, என்னன்னா அவங்க குடிச்சிட்டு விழுந்தாங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இது எல்லாமே இங்கே வந்த ஹீரோவை சமாளிக்கிறதுக்காக, ஓஹோ அப்போது குடிச்சிட்டு இருந்தால் இது சாதாரண ஒரு ஆக்சிடென்ட்டா, அப்போ நான் அங்கேருந்து போயிடலாம், அப்படி இருந்தாலும் எனக்கு சந்தேகம் வந்தா நான் இளவரசியை கூட்டு போய் விசாரிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, இளவரசியை நீங்கள் போய் ரெஸ்டடு, வேறு ஏதாவது விசாரணை வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு அனுப்பிச்சி வச்சுட்டு, இங்கே வந்துட்டு எதுக்காக இப்படி பண்ணுற, ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு நம்ம கசின் பைபிள் கேட்கும்போது, நீயும் உன் முட்டாளமாகவும் பண்ண விஷயங்கள் எல்லாமே எனக்கு நல்லா தெரியுது, அதனால தான் இப்போ அந்த நாய் உள்ளே வந்துட்டு போகுது, அது சும்மாவே மோப்பம் பிடிக்க தான் வரும், இப்போ எதுக்கு வந்திருக்கு அப்படின்னு தெரில, தயவு செய்து சொல்கிறேன் இனிமேல் எந்த ஒரு முட்டாள்தனமும் பண்ணாதீங்க, அப்படி பண்ணுனா உன்னோட நானும் தான் சேர்ந்து அனுபவிக்கிறோம், ஒழுங்கா இரு அப்படிங்கிற மாதிரி அவன் வந்துட்டு நம்ம கசின் பயபுலையே திட்டிடுறான். அங்கே பார்த்தா நம்ம ஹீரோ பயபுல ட்ரெஸ் எல்லாம் அழகாக போட்டுட்டு நம்ம ஹீரோனுக்கு சிக்கன் வறுத்து எடுத்துட்டு அப்படியே நேராக வரான். வந்தோடனே எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ட்ரிங்கை கொடுக்க, என்னங்க என்னது இது சிக்கனு, இந்த பேரரசருக்கு கொண்டு போயிட்டு இருந்தாங்க, அதனால் உங்களுக்கு கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன், எனக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்து சாப்பிடும்போது, நல்லா இருக்கா அப்படிங்கும்போது, பேரரசருக்கு கொண்டு போயிட்டு இருந்தாங்க, ஆமாம்மா அவங்க உனக்கு கொடுத்தாங்க, அதை நீ எனக்கு எடுத்து வந்து கொடுக்க, டெஃபினெட்லி இப்போ இருக்கிறதோ குளிர்காலம், அங்கேருந்து இங்கே வரதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆகும், எப்படியும் சிக்கனு கூலிங்காக மாறி இருக்கும், ஆனால் இது ரொம்ப சூடாக இருக்குது, எனக்கு தெரிஞ்சு உன்னோட கூடாரத்தில் ஏதோ அடுப்பில் நீ சுட வச்சு எடுத்துகிட்டு வந்த மாதிரி தான் எனக்கு தோணுதுங்கும்போது, இவ்வளோ ஷார்ப்பாலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பக்கத்தில் போய் அப்படியே ஒரு ஃபோக்கஸாக பார்க்குறான் நம்ம ஹீரோயினை. என்னை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க, நான் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு பக்கத்தில் போகும்போது கொஞ்சம் ஹீரோயின் டிஸ்டர்ப் ஆயிடுறா, ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் இளவரசர் மேலே செம்ம கடுப்பில் இருக்கிற மாதிரி தெரியுது, எதனால நான் தெரிஞ்சுக்கலாமா, அது வந்துட்டு எப்படின்னு சொல்கிறது தெரியுமா, என்னோட சிஸ்டரை கொண்டு
கூப்பிட்டாங்க. ஓ, நான் அவங்க சிஸ்டரை பற்றி தெரிஞ்சுக்கலாமாங்கும்போது அப்போ ஒரு பாஸ்ட் விஷயத்த சொல்கிறான் நம்ம ஹீரோ. என்ன சொல்கிறான்னா, ரொம்ப காயப்பட்டு அவங்க ஹீரோவே தூக்கிட்டு வந்திருக்காங்க அவங்க சிஸ்டரு. தூக்கிட்டு வந்தது மட்டும் இல்லாமல் அவன் என்ன சொல்கிறான்னா, இந்த காட்டில் என்னை தனியாக விட்டுட்டு போயிட்டு நீ சர்வே ஆகிடுவேன், என் கூட போனால் வந்துட்டு உனக்கு பிரச்சனையாகும், நீ சர்வே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லியிருக்கான். ஆனால் உன்னை எனக்கு பிடிக்காது தான், அது மட்டும் இல்லாமல் நம்ம அப்பா அம்மா வேறு இறந்துட்டாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது, ஆல்ரெடி எனக்குள்ள ஒரு விஷம் வேறு இருக்குது, எப்படி நான் செத்துருவேன், தேவையில்லாமல் என்னை தூக்கிட்டு தெரியாத, நீ பாட்டுக்கு பொழைச்சி போ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறான். உனக்கான ஒரு புழுவை கண்டுபிடிப்பேன், தங்க பட்டு புழு கிடச்சிச்சுன்னா அந்த விஷத்தை முறிக்க முடியும், அதை நான் போய் தேடி கண்டுபிடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு அந்த இருட்டிலையும் போயிட்டு தேடி கண்டுபிடிச்சிட்டு அவனை சுற்றி நெருப்பு மூட்டி வச்சுட்டு போகிறான். எந்த ஒரு மிருகமும் வந்துட்டு அவனை அட்டாக் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஒரு வழியாக அந்த புழுவையும் கண்டுபிடிச்சு அவன்கிட்ட கொண்டாந்து கொடுத்து அவனையும் நார்மல் ஆக்கியிருக்கா. அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக அங்கே சுற்றி வந்த நரிகளை எல்லாத்தையுமே விரட்டிக்கிட்டு அப்படியே இவன் உயிரை காப்பாற்றிருக்கா. அப்படியே அவன் கண்ணீரோட அதெல்லாம் பார்த்துட்டு இருந்திருக்கான். எப்படியா இருந்தாலும் அவங்க லைஃப்பில் கஷ்டமே படக்கூடாது, அப்படியே அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நான் கூட இருக்கணும்னு தான் நினச்சிருக்கணும். ஆனால் இப்படி ஒரு விஷயம் நடக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாமல் போச்சு. உங்களை பொறுத்த வரைக்கும் இளவரசருக்கு உங்கள் சொத்து எதுக்கு தேவை அப்படின்னா, அவன் ஏதோ ஒரு ஆயுத ஊழல் பண்ணிகிட்டு இருக்கான், அது மட்டும் இல்லாமல் அதுக்கு பணம் தேவைப்படுது, அதுக்காக தான் உங்கள் சொத்தை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றான் அப்படின்னு சொல்லும்போது, அப்படி ஆசைப்படுறது தான் எனக்கான பிளானாக இருக்கும், அதுவே எனக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் பேசிட்டு, சரி நீ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அவன் சிஸ்டரை நினச்சி எனக்காக இந்த சிக்கன் கொண்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சரின்ட்டு சொல்லிட்டு ஹீரோன் கிளம்ப போகிறான். அந்த நேரத்தில் வந்துட்டு வெளியில் நம்ம ஹீரோட மெய்டும் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. ரொம்ப பராமப்படாத வெளியில் இருந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹீரோ வந்ததுக்கு அப்புறம் அவன் நம்ம ஹீரோயினோட மெய்டு உள்ளே போயிட்டு, அவர் கொஞ்சம் நல்லவராக தெரிகிறார்ல, ஆமாம் நல்லவராக தெரிகிறாரு, எனக்காக சிக்கன் கூட எடுத்துட்டு வந்தார், உனக்கு வேணுமா சாப்பிடு அப்படின்னு சொல்லும்போது, அப்படி இல்லை மேடம், ரொம்ப நல்லவராக இருக்காரு, ஒருவேளை உங்கள் வாழ்க்கைக்கும் துணையாக வரலாமா அப்படின்னு கேட்குறப்ப ஹீரோயின் கொஞ்சம் அப்படியே ஸ்டக் ஆகி நிற்கிறா. அதே நேரத்தில் இது எல்லாத்தையும் ஹீரோ வெளியிலேருந்து தான் கேட்டுட்டு இருக்கான். அப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, நான் போயிட்டு இருக்கிற பாதை வேற ஒரு பாதை, அதில் வந்துட்டு நாங்கள் ரெண்டு பேரும் ஜஸ்ட் ஒரு கூட்டாளிகள் மட்டும்தான் போய், மற்றபடி வாழ்க்கையை ஒப்படைக்கிற அளவுக்குலாம் நான் யாரையும் நான் நம்பலை, அதுக்கு தேவையும் படாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டுட்டு ஹீரோ செம்ம கடுப்பாயிடுறான். கூட இருந்த மெய்டு பையன் என்ன பண்ணுறான்னா, கவலைப்படாதீங்க தலைவரே, அந்தம்மா உங்களை வேணான்னு சொன்னேன், நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, போடா பைத்தியக்காரா அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு அங்கேருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினோட அப்பா வந்துட்டு நம்ம ஹீரோயினை பார்க்க வந்திருக்காங்க. என்னன்னு பார்த்தா அவங்க அத்தை தான் இறந்து போயிட்டாங்களே, அதுவும் இல்லாமல் சீக்கிரம் காதலி வேற இறந்து போனதால அந்த ஆள் ரொம்ப வருத்தத்தில் இருக்கான். இதுக்கு பாருங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லைம்மா அத்தை வேற இறந்துட்டாங்க, அவங்க கொலைக்கு பின்னாடி இருக்கிற விஷயம் என்னன்னே தெரியல, அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு இறுதி சடங்கு செஞ்சாகணும், இதுக்கு என்ன பார்க்க வந்திருக்கீங்க, இல்லை அவள் கொஞ்சம் பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கா அவனோட கட்சின்னு, நீ தான் பண்ணணும், அது எப்படி சரியாகும் முறையாகுமா, நம்ம தான் வெவ்வேறு குடும்பமும் மாறிட்டோம் இப்போ அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவள் அக்செப்ட் பண்ணிப்பா அவங்க அத்தை அப்படிங்கிற மாதிரி சொல்லி கன்வின்ஸ் பண்ணி ஹீரோயினை கூப்பிட்டு போகிறாங்க. எங்கே கூப்பிட்டு போகிறாங்கன்னா, தனியாக அந்த இறுதி சடங்கு செய்யலாம் கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே போயிட்டு எல்லா விதத்துலையும் அப்படியே சடங்கெல்லாம் செஞ்சுட்டு அப்போ ஹீரோயினுக்கு வந்துட்டு ஒரு கேக்கை கொடுத்து அதை உதுத்து விட சொல்லிட்டு, இது நீயும் சாப்பிடணுமாங்கும்போது அதை சாப்பிடும் போதெல்லாம் ஹீரோயினோட அப்போ குறுகுறுனே பார்த்துட்டு இருக்கான். அப்பயே தெரிஞ்சு போச்சு இதில் எதையும் ஏழரை வேலை பண்ணுறான் அப்படின்ட்டு. ஹீரோயினுக்கும் லைட்டாக புரியுது. அதுக்கப்புறம் அவங்க ரிட்டன் வந்துட்டு இருக்கும் பொழுது யாரும் அம்பு விட்டு ஒரு கும்பல் தாக்குறாங்க. உடனே வந்துட்டு கரெக்டாக நம்ம ஹீரோயினோட மெய்டு அந்த அம்பை ஒத்த கையால் பிடிச்சிட்டு வெளியில் போக பாப்பா பாருங்களேன். மொத்தத்தில் இதில் மாசின் நிறையா இருக்கும் போலயே, இல்லை பரவாயில்ல நானே வெளியில் போகிறேன் அப்படின்னு போகும்போது நம்ம ஹீரோனோட அப்பா என்ன பண்ணுறாங்கன்னா, தான் மேலே அம்பே பாயில, ஆனால் அம்பு பாய்ஞ்ச மாதிரி அம்பை செட்டப் பண்ணி வச்சுட்டு படுத்து கிடக்குறாங்க. மொத்தத்தில் இது எல்லாமே இந்த ஆளோட பிளானா என்னங்கிறது தெரியல. அங்கே வந்து 10 கொலைக்காரங்க வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்துட்டு இளவரசி உங்களெல்லாம் தண்டிச்சிருவேன் அப்படின்னு சொல்லும்போது, இந்த காடு மலைகளுக்கு நான் தான் இளவரசன் பேரரசன், நீ எனக்கு வேணா இளவரசியாரு அப்படின்ட்டு ஹீரோனை துரத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே இங்கே பார்த்தா நம்ம ஹீரோனோட அப்பா வந்துட்டு, என்ன இப்படி பண்ணிட்டீங்க, அவங்க துரத்திட்டே போகிறாங்க, இளவரசர் கேட்டால் என்ன சொல்கிறது, இளவரசர் கேட்டால் கொலைக்காரங்க கடத்திட்டு போராயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட வேண்டியதான், உங்களை சும்மா விடுவாங்களா, மாட்டாங்க, எப்படியா இருந்தாலும் இதை தாண்டி ஒரு ஆறு இருக்குது, அது ஒரு குளம் இருக்குது, அங்கே தான் எப்படி இருந்தாலும் குதிக்கிற மாதிரி இருக்கும், அவங்களுக்கு கொடுத்த கேக் வந்து சாதாரண கேக் கிடையாது, அது காதல் விஷயத்துக்கு தோன்ற கேக்கு, அதனால் எப்படி இருந்தாலும் நான் இளவரசர் இங்கே கூட்டிகிட்டு வரும்பொழுது அங்கே இருக்கிறவங்க யார் கூடியாவது தப்பாக நடந்துக்க வாய்ப்பு இருக்குது, இதை பார்த்து நான் அவளை பழி வாங்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆள் மானங்கட்ட காலத்தை என்ன பண்ணதை பெரிய மாசின்னு நினச்சி பேசிகிட்டு இருக்கான். அங்கே பார்த்தா எல்லாருமே வந்துட்டு நம்ம ஹீரோயின் அட்டாக் பண்ண நிற்கும்போது குறுக்க பூந்து நம்ம ஹீரோ வந்துட்டு எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணிட்டு நிற்கிறான். அவங்கெல்லாம் அம்பு எடுத்து கூட தயாராகிட்டாங்க. இவன் அட்டாக் பண்ணலான்னு போக நினைக்கும் போது இவங்க கரெக்டாக அந்த வாட்டர் ஃபால்ஸில் நின்றுட்டு இருக்காங்க. உடனே என்னை நம்புறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கையை கொடுத்துட்டு ரெண்டு பேருமே அங்கேருந்து குதிச்சிடுறாங்க. அங்கே பார்த்தா ஹீரோனோட அப்பா போயிட்டு நம்ம இளவரசர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி கொள்ளக்காரங்க கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, இன்னும் கேர்லெஸ்ஸாக சொல்லிட்டு இருக்க, நம்மளுக்கு சொத்து வரத்துக்கே இன்னும் கொஞ்சம் நாளாகியா, அதுக்குள்ளே அவளை பத்திரமா பார்த்துக்க வேண்டியது நம்மளோட கடமை, அதை விட்டுட்டு கொள்ளக்காரங்க தூக்கிட்டு போயிட்டாங்க என்னங்க, இல்லை எப்படியாவது வந்துட்டு அதுக்கு பக்கத்தில் ஒரு நீர்வீழ்ச்சி இருக்குது, அதில் விழுந்திருப்பாங்க, நம்ம போய் கண்டுபிடிச்சலாம், ஒன்றும் ஆகிருக்காது, ஒன்றும் ஆகியிருக்கக்கூடாது, ஆனால் நீங்கள் இருக்க மாட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே அங்கே பார்த்தா ஹீரோனை எப்படியோ காப்பாற்றிட்டான் நம்ம ஹீரோ. ஆனால் அந்த கேக்கு வேலை செய்ய ஆரம்பிக்குது, உணர்ச்சிகள் கொஞ்சம் அதிகமாக ஆரம்பிச்சோன்னே டப்புக்கு நம்ம ஹீரோட ட்ரெஸ்ஸை
ஆல்ரெடி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறா ஹீரோயினு. ஒரு கட்டத்துக்கு மேலே ஹீரோவும் என்ன பண்ணுவான், அவனை கிஸ் பண்ணும்போது நீங்கள் என்னதான் ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு எனக்கு புரியல அப்படின்ட்டு அவளோட நாடியை பிடிச்சி பார்த்துக்கிட்டு, அப்போ நீ என் மேலே காதலில் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கொஞ்சம் டீப்பாக கிஸ் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இந்த சைனீஸ் ட்ராமாலையும் கொரியன் ட்ராமாலையும் கேக்கில் காதல் வசத்தை கொண்டு வராங்க, சாம்பிராணியில் கொலையை கொண்டு வராங்க. இதை விட ஹைலைட் என்னன்னா ஆப்போசிட் பார்ட்டியை போட்டு தள்ளுங்கிறதுக்காக லிப்லலாம் விஷத்தை வச்சுட்டு போகிறாங்க. உங்களும் தான் வருஷக்கணக்காக கேக்கு திக்கிறோம், இந்த மாதிரி கேக்கு நமக்கு கிடைக்குதா? நீங்கள் எல்லாரும் போட பேக்குன்னு திட்டுறது கேட்குது, இருந்தாலும் என்ன பண்ணுறது, ஃபீலிங்ஸ் ஹர்ட்டிங். ரொமான்ஸ் போயிட்டே இருக்கும்போது ஹீரோயின் கொஞ்சம் சுதாரிச்சிடா. அதே நேரத்தில் ஹீரோவும் சுதாரிச்சு இப்படியே நம்ம கண்ட்ரோல் இல்லாமல் போயிட்டு இருந்தா அது வேறு மாதிரி போயிடும். நாளைக்கு வந்து செக் பண்ணும்போது உங்கள் கையிலேயே ஏதோ தழும்பு இருக்கான்னு தான் செக் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் மாட்டிப்பீங்க நான் இல்லைனாலும். அதனால் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த சதுப்பு நிலத்துக்கு அடியில் ஒரு மருந்து விளையும்ல, அதுவும் ஒரு விதை மாதிரி ஒன்று இருக்கும்ல, அதை கொடுத்தா இது நார்மல் ஆகும்ல. அதை கொடுத்தா நார்மல் ஆகும் தான், ஆனால் அதில் என்ன சைடு எஃபெக்ட்னா உங்கள் பாடி உங்கள் கண்ட்ரோலில் இருக்காது, கொஞ்சம் மென்டலன்ஸாக பண்ணுவீங்க. என்ன பண்ணுறீங்கன்னு உங்களுக்கே தெரியாதுங்கும்போது எனக்கு இப்போ என்னோட உயிருங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அதனால நான் இதை பண்ணியே தீரணும், என்னை காப்பாற்று அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. உடனே அவனும் அந்த விதையை எடுத்துகிட்டு போயிட்டு அவளுக்கு அந்த வேரை மட்டும் இடித்து அவளுக்கு கொடுக்கும்போது அவளுக்கு ஒரு மேட்னஸான ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி அவளே தலையை இடிச்சுக்கிறா. அப்போல்லாம் ஹீரோட கையை அங்கே கொண்டு போயிட்டு அவளுக்கு அடி விடாமல் பார்த்துக்கிறான். ஒரு கட்டத்துக்கு மேலே அவள் ரொம்ப குளிரில் அந்த 2 உணர்ச்சிலையும் படாத பாடுபடுவாங்கல்ல, காதல் உணர்ச்சிலையும் சரி இல்லை இந்த உணர்ச்சிலையும், அது அப்படியே ட்ரெஸ் எல்லாம் அவளே கலட்டலாம் நினைக்கிறான். ஆனால் அங்கே ஹீரோ அவனோட கோட்டை எடுத்து போட்டு விட்டுட்டு அப்பயும் டென்ஷன் ஆகி ஹீரோவையே போட்டு குத்துன்னு குத்துறா, வாயில ரத்தம் அளவுக்குலாம் அடிக்கிறா. சரி இது இந்த மருந்தோட ஒரு எஃபெக்ட் தான் அப்படின்ட்டு அவளை அப்படியே பத்திரமா பார்த்துக்கிறான். பார்த்துக்கிறது மட்டும் இல்லாமல் அடுத்த நாள் காலையில் அப்படியே கட்டி பிடிச்சிட்டே 2 பேரும் இருக்காங்க. அப்போ ஒரே ஒரு வெள்ளை முடி மட்டும் தலையில் எட்டி பார்க்குது. தலைவன் கத்தியில் அதை பார்த்துட்டு அதை மறைச்சிக்கிறான். உடனே ஹீரோயின் எழுந்த உடனே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறப்ப இவன் அப்படியே ஹீரோயின் பக்கத்தில் போயிட்டு அப்படியே அவள் காதை அப்படி தொட்டுட்டு அவள் எப்படி நைட்டு கிஸ் பண்ணாலோ அந்த மாதிரியே இப்போ மறுபடியும் அவன் பக்கத்தில் போயிட்டு கிஸ் பண்ணுற மாதிரி போகிறான். அவளும் கண்ணை முடிக்கிறா, அவனுக்கு அதில் விருப்பமே இல்லை, இருந்தாலும் அப்படி பக்கத்தில் போயிட்டு நான் எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு ஜுரம் இல்லை அப்படின்னு சொன்னோடனே அவளுக்கா ஓஹோ என்னை டீஸ் பண்ணி பார்க்குறியாடா நீ அப்படின்னு, சரி உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னோடனே மறுபடியும் நைட்டு இருந்த அதே உணர்வு இன்னும் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே அவளும் அப்படியே பக்கத்தில் போயிட்டு கிட்ட போயிட்டு அவன் லிப்பு கிட்ட போயிட்டு எனக்கு அப்படி எந்த உணர்வும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவனை வெறுப்பேற்றிட்டு போகிறா. ஆக மொத்தத்தில் 2 பேருமே நல்லா ப்ளே பண்ணிக்கிறாங்க. நீ இங்கே இரு, நான் போயிட்டு ஏதாவது சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது நல்லதாக பார்த்து எடுத்துருவாங்க. விசச்செடி இருக்கிறதுக்கு கசக்கி வாயில் அமுக்கி விட்ருவேன் பேசாமல் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஹீரோவையே ஒத்து பார்த்துட்ருக்கா. என்னாச்சு இல்லை எதுக்காக இப்படி பார்த்துட்ருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்பொழுது இல்லை உன் சகோதரியை பற்றி சொல்ல அப்படின்னு சொல்கிறப்ப அது ரொம்ப பெரிய கதை, எனக்குன்னே தான் நிறையா பண்ணுவாங்க, அவளுக்குன்னு எதுவும் பண்ண மாட்டாங்க, ஒரு பொண்ணு அப்படிங்கிறதால அவங்களுக்கு மட்டம் தட்டிகிட்டே தான் இருப்பாங்க எங்கள் அப்பா. ஆனால் ஒவ்வொரு விஷயத்துலையும் அவன் என் மேலே பொறாமப்படுவா, இதுக்குன்னே அவன் நல்ல திறமையாக வளருவா, ஒவ்வொரு விஷயத்துலையுமே என்னோட திறமைசாலி தான். ஆனால் எது எப்படி இருந்தாலும் என்னை வெறுக்கிறதுக்கு அதுவே ஒரு காரணமாக போயிடுச்சு. அந்த குகையில் மட்டும் அன்னைக்கு அத்தனை நரிகள்கிட்ட போராடி என்னை காப்பாற்றினா, அவளை நான் இழக்கவே கூடாது அப்படின்னு நினச்சேன். ஆனால் ஒரு கட்டத்துக்கு இப்போ எனக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவன் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். உடனே அப்படியே அந்த பழத்தை கொடுத்து சாப்பிடு அப்படின்னு சொல்லும்போது இந்த அக்கறை கொஞ்சம் அவனுக்கு பிடிச்சிருக்கு, அது எப்படின்னு நான் சொல்ல தெரியல. அப்படியே 2 பேரும் இப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம இளவரசரும் ஹீரோனோட அப்பாவும் தேடி வந்துடுறாங்க. வந்து பார்த்தா ஹீரோயின் மட்டும் தான் தனியாக இருக்கா. உடனே நம்ம இளவரசராவது அக்கறையாக நான் வார்த்தை விசாரிக்கிறேன், உனக்கு எதுவும் ஆகலையே, உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே அப்படின்ட்டு. ஆனால் நம்ம ஹீரோனோட அப்பன்காரன் இங்கே யார் இருந்திருப்பா, எப்படி அப்படின்னு ஒவ்வொரு இடத்தையும் போய் அலசி ஆராய்ஞ்சிட்டு இருக்கான். இங்கே நீ தனியாக இருந்த, நான் காப்பாற்றின ஆள் யாரு, என்னப்பா லூஸ் மாதிரி பேசுறீங்க, நானே கொள்ளக்காரங்கள்ட்ட இருந்து அவ்வளோ மேலே இருந்து குதிச்சிருக்கேன், எனக்கு ஏதாவது ஆயிருக்கா என்ன அப்படின்னு கேட்காம இப்படி ஒரு விஷயம் கேட்குறீங்க, இதுக்கு வாய்ப்பே இல்லை. சரி ஏதாவது நடந்ததா கையில் மார்க் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கையை போய் செக் பண்ணும்போது அதுலேயும் எந்த மார்க்கும் இல்லை, நான் கொடுத்த அந்த காதல் விஷயம் ரொம்ப ரொம்ப மோசமானது, இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டு அந்த ஆளு கத்தி கதறது மட்டும் இல்லாமல் வெளியில சொல்ல முடியாமல் தவிச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் எப்படியோ நம்ம ஹீரோயினை அரண்மனைக்கு கூட்டு போயிடுறாங்க. அங்கே வைத்தியச்சி பார்த்துட்டு இவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, உடம்புல இருந்த விஷம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னோடனே அதுக்கு ஆப்போசிட்டில் நம்ம ஹீரோனோட அப்பங்காரன் தான் உட்காந்துருக்கான். அது எப்படி வாய்ப்பே இல்லாமல் போகும் அப்படிங்கிற மாதிரி அவன் குழம்பிட்டு இருக்க நேரம் நேரடியாக நம்ம பிரின்ஸை யாரோ பார்க்க வராங்க அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து வெளியில் போயிடுறான். அந்த ஆள் இதுக்கு வாய்ப்பே இல்லை, உனக்கு பின்னாடி இருக்கிறது யாருன்னு ஒழுங்காக சொல்லிடு அப்படிங்கும்போது அதாவது நரகத்துக்கான சொர்க்கத்துக்கான பாதையிலேருந்து நான் தப்பிச்சு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன்ப்பா, என்ன சொல்கிறேன், அத்தை போன நரகப்பாதையே நீங்களும் சூஸ் பண்ணீங்கன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறம்போது தான் அந்த ஆளுக்கு இல்லை. அந்த ஆள் அட்டாக் பண்ண வர ஹீரோயின் தட்டுத்து ஒரு எட்டி ஒரு மிதிச்சுட்டு என்ன அவ்வளோ சீக்கிரத்தில் என்ன அட்டாக் பண்ணிட முடியுமா? அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்ச நேரத்தில் பேரரசிட்ட இருந்து ஒரு ஆணை வரப்போகுது. அந்த ஆணை வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் நரகத்துக்கு போவீங்களா இல்லை சொர்க்கத்துக்கு போவீங்களா அப்படிங்கிறலாம் எனக்கு தெரியாது, ஆனால் சிறைக்கு மட்டும் போவீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்ல இவன் இப்படிங்க சொல்லிட்டு இருக்கிற நேரத்திலேயே ஹீரோ அங்கே வர ஆரம்பிச்சிடறான். ஹீரோ என்ன ஆணை எடுத்துகிட்டு வரானா,
பேரரசர் வந்துட்டு நம்ம ஹீரோயினோட அப்பா இருக்கார்ல, அவர் கொள்ளைக்காரங்களோட சேர்ந்து சதி பண்ணிட்டாரு, அதுக்கான ஆதாரங்கள் கிடைச்சிருச்சு, அவரை இனிமேல் அந்த அரசு அலுவலராக அவர் இருக்க முடியாது, அதனால அந்த பதவியிலிருந்து அவர் எடுத்துட்டு அவரை ஜெயிலில் போடுற மாதிரி ஆணையை கொண்டு வந்திருக்கான். இதை நம்ம இளவரசர் தான் வாங்குறாங்க போய், அவரால் எதுவும் பண்ண முடியல. உள்ள வந்ததுக்கு அப்புறம் உங்களை தான் பிடிக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே என்ன எதுக்கு பிடிக்க வரணும்? இல்லை நீங்கள் சமீப காலமாக கொள்ளைக்காரங்களோடலாம் சேர்ந்துருக்கீங்களா? எனக்கு நியூஸ் கிடைச்சிது, அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது அப்படிங்கும்போது 2-3 கொள்ளைக்காரங்களையும் அந்த மெய்டு பிள்ளையும் பிடிச்சிட்டு வராங்க. என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத அவங்க தெளிவாக புட்டு புட்டு வச்சிடறாங்க. அந்த மெய்டு பிள்ளையை வச்சு தான் அந்த கேக்கில் வந்துட்டு காதல் பாய்சனை வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த கொள்ளைக்காரங்களையும் பிளான் பண்ணுது, அவங்கள துரத்திக்கிட்டு அந்த வாட்டர் ஃபால்ஸ் வரையும் போகணும், அதுக்கப்புறம் அவங்களே குதிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் பிளானை வச்சிருந்திருக்காங்க. இது மாதிரி நடந்த உடனே திடீர்னு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து வந்துட்டு எங்கள் அப்பா அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி எவ்வளவோ சொல்ல ட்ரை பண்ணுறா, ஆனால் முடியலை. ஹீரோனோட அப்போ திடீர்னு ஒரு பிளேட்டை திருப்பி போடுறாங்க. இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்னோடனே அவரோட சின்ன பை ஒன்று தூக்கி போடுறாங்க. இது உங்களோடது தானே அப்படின்ட்டு அந்த கொள்ளைக்காரங்களில் ஒரு ஆள் என்ன பண்ணியிருக்கான்னா, நாளைக்கு ஏதாவது பிளாக்மெயில் பண்ண யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள்கிட்ட வந்து பைய சுட்டு வச்சிருக்கான். இதனால அந்த விஷயம் கன்ஃபார்ம் ஆகி போயிடுது. வேற வழியே இல்லாமல் ஹீரோனோட அப்பாவை வந்துட்டு கூட்டிட்டு போயிடுறாங்க ஜெயிலுக்கு. அவன் போயிட்டு கத்தி கதறா. அதுவும் நம்ம இளவரசர்லாம் போய் கெஞ்சும் போது அவனுக்கு நல்லா புரிஞ்சு போயிடுது, இங்கே ஏதோ ஒன்று தப்பா போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு. நான் இதுக்கான விஷயத்தை நான் கண்டுபிடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு லைட்டாக ஹீரோனோட கழுத்தை நெரிக்கிற மாதிரி தான் பார்க்குறான். ஆனால் அவனால் அங்கே எதுவுமே பண்ண முடியல. அதுக்கப்புறம் பார்த்தா நேராக ஹீரோயின் போயிட்டு அவங்க அப்பாவை தான் மீட் பண்ண போகிறான். என்ன டெடி, ரொம்ப நல்லா இருக்கீங்களா, ரொம்ப ஜாலியாக இருக்கீங்களே, 7 கம்பி இருக்கா 8 கம்பி இருக்கா அப்படிங்கும்போது இதைத்தானே பண்ண, உனக்கு பின்னாடி இருக்கிறவன் இவன் தானே அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் வந்து நிற்கிறான். கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்க, உங்களை நான் கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் உங்களோட ஆசை பொண்ணு எங்கே? என்னோட பொண்ணு நீ தானே, ஆசையாக பெற்றுக்கிட்டீங்களே, அது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மா தற்கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்களே, எங்கள் அம்மா தற்கொலை பண்ணிக்கவும் வாய்ப்பு இல்லை, அதை நீங்களும் அத்தையும் சேர்ந்து தான் பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். இது எல்லாம் உங்க குடும்பத்தோட தப்பு தாங்கும்போது எது எங்க குடும்பத்தோட தப்பு? இப்போ என்ன இளவரசியா மாற்றணுமா உங்களோட கசின்? சாரி, உங்களோட பொண்ணை இளவரசியா மாற்றணும் தானே? உங்க உறவு முறை வெளியில வந்தா பனிப்பெண் அளவு கூட அவ இருக்க மாட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவரால் எதுவுமே பண்ண முடியல. அந்த ஆள் செம்ம கட்டுப்பில் இருக்கான். உன்னோட குடும்பம் தான் இவ்வளோக்கும் காரணம், உங்கள் அம்மாவை எனக்கு பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க, அதுக்கப்புறம் அவங்க சொத்துக்கள் வரும்னு பார்த்தேன், ஆனால் எதுவுமே வரல, இதுக்கெல்லாம் காரணம் அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் போய் எதிரியாக போய் இடிச்சுக்கிட்டு அவனே சூசைட் பண்ணிக்கிறான். என்ன பண்ணுறது? இருந்தாலும் அப்பா இல்லை, கொஞ்சம் மனசு வருத்த தான் படுது, ஒரு மாதிரி ஸ்டக் ஆகி நின்றுறான். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஹீரோயின் தான் பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் என்ன உங்களோட பிளான் எல்லாம் முடிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் என்ன பிளான் அப்படிங்கும்போது இன்னும் ஒரு ஆள் பாக்கி இருக்காங்க, அவங்கள நான் பைத்தியம் பிடிக்க வச்சு அவனை சாகடிக்கணும், அது வரைக்கும் நான் இங்கே இருக்கிறது சேஃப் இல்லை, எப்படி இருந்தாலும் இதோட அடுத்த கட்ட விசாரணை போகும், தற்கொலை வேற பண்ணிக்கிட்டாரா எங்கள் டேடி, அதனால ஏதாவது பிரச்சனை வரும் அப்படிங்கும்போது கண்டிப்பாக வரும், 9வது இளவரசர் வந்துட்டு இந்த கேஸை விசாரிக்க வராரு, அப்படி வந்தால் கொஞ்சம் சிக்கல்கள் ஆகும், அதனால் நீங்கள் இங்கே இருக்காமல் வெளியில் போகிறதே பெட்ரு, நான் டைவர்ஸும் வாங்கணும், அதே நேரத்தில் நான் இங்கேருந்து ஃப்ரீயாகவும் போகணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் ஏதோ பிளான் பண்ணிகிட்டு இருக்கா. அதுக்கேற்ற மாதிரியே அடுத்த நாள் காலையில் இளவரசர் வந்துட்டு இந்த மாதிரி 9ஆம் மாமா வந்து விசாரிக்க வராரு, அதனால கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும், நீ வந்துட்டு தனியாக இரு, அவனுக்கான பாதுகாப்புக்கு 2 பேர்த்த போட்டு வைக்கிற ஒரு இடத்துல நீ அங்கே போய் சேஃப் ஆயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அமுச்சு வைக்கிறான். ஆனால் அமுச்சு வச்சுட்டு பின்னாடியே வேவ் பக்கம் ஒரு ஆள் அமுச்சு வைக்கிறான். ஹீரோயின் அப்படியே அந்த வண்டியில் போயிட்டு இருக்கும்போது அதை ஓட்டிட்டு இருந்தவன் அம்பால அட்டாக் ஆகி கீழே விழுந்துடுறான். உடனே கத்தி எடுத்து சொருவி, நான் ஒரு கொள்ளைக்காரன், உன்னை கொள்ளடிச்சிட்டு போக வந்திருக்கேன் அப்படிங்கும்போது, எப்போ ஒரு கொள்ளைக்காரன் ஒரு குரூப்போட தலைவனாக இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி பேசுறப்ப அது ஹீரோ தான் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. என்ன திடீர்னு கொள்ளைக்காரன் ஆகிட்டீங்க, உங்க அழகை பார்க்கும்போது உங்களை கல்யாணம் பண்ணி கூடவே வச்சுக்கணும்னு தோணுது, அதனால தான் அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாகவே சொல்லிடுறான். ஹீரோ வந்து ஹீரோனுக்கு வந்துட்டு வழக்கம் போல அவனுக்கு கோழி எடுத்துட்டு வந்திருக்கான் போல, அதை கொடுத்தோன்னே அவன் என்ன கேட்குறான்னா, உன்னோட காயம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கும்போது, அப்போ நீ எம்எல்ஏ அக்கறையா இருக்கியா அப்படின்னு சொல்றப்ப டபுக்குன்னு அந்த கூடாரத்தை விட்டு அப்படியே வெளியில் வந்துட்டு ஹீரோவை பார்த்து கொஞ்சம் அப்படியே ஃபேஸ் ஆஃபாக கிட்ட நெருங்கி, இல்லையே அப்படி ஒன்றும் தெரில அப்படின்ட்டு வழக்கம் போல் சீண்டி விட்டு போகிறா. அதுக்கப்புறம் நல்லா கோழியை நல்லா மொக்குன்னு நின்னோடனே நம்ம போகிற இடம் கொஞ்சம் டேஞ்சரான இடம். நான் கொஞ்சம் மாற்றி சொல்லிட்டேன், ஏன்னா இப்போ விசாரணைக்காக தான் நம்ம ஹீரோயின் அங்கே போகிறா, அதுக்கு துணையாக தான் நம்ம இப்போ ஹீரோ அங்கே போயிட்டுருக்கான். அப்படி போகும்போது அந்த 9வது வருஷம் கொஞ்சம் டேஞ்சரான ஆள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்கள ஒரு இடத்துல வெயிட் பண்ண சொல்கிறாங்க. வெயிட் பண்ண சொல்லும்போது அங்கே ஒரு ஆள் வந்துட்டு, உங்கள் அப்பாவையே நீ மேனிப்புலேட் பண்ணி தற்கொலை பண்ணி வச்சிருக்க அப்படிங்கிறதான உன்னோட வேலை அப்படிங்கிற மாதிரி அங்கே ஒரு ஆள் வந்து சொல்ல, உடனே நம்ம ஹீரோ சும்மா இல்லாமல் போட்டு அவனை புரட்டி எடுக்கிறான். அவன் புரட்டி எடுத்தது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயினும் போட்டு பலர் நாள் அறைய அப்பா தான் 9வது இளவரசர், உண்மையான இளவரசர் அங்கே என்ட்ரி கொடுக்குறாரு. ஆக மொத்தத்தில் இந்த ஆள் கொஞ்சம் டேஞ்சர் மாதிரி தான் தெரியுது. உங்கள் கூக்குளத்து பெண்மணிகள்லாம் ரொம்ப அடக்கமானவும் கொஞ்சம் அமைதியானவங்க தான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் இந்த மாதிரி அரசவை ஒழுங்கு இதெல்லாம் கற்றுக் கொடுக்கலையா, நீ மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லும்போது, ஒருத்தங்க நம்மளை பற்றி விமர்சித்தாங்கன்னா அதுக்கான பதில் கொடுக்குறது ஒன்றும் தப்பான விஷயம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஹீரோயின் நியாயமாக பேசுகிறாங்க. ஹீரோயின் நியாயமாக பேசினாலும் சும்மா இருந்த வேலைக்காரன் வந்துட்டு எதுக்கு சொட்டக்குன்னு வந்து அடிக்கணும், அவனுக்கு 30 கசையடி
கசையடிகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இவன் யாரும் கிடையாது, இவனும் ஒரு இளவரசன் தான், ஆனால் எனக்கு சொந்தக்காரன், நீங்கள் பெருசாக ஒன்று எடுத்துக்காதீங்க, அவனுக்கு 50 கசையடிகள் இருக்குது அப்படின்ட்டு. அடையோ ஏன் இப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சும்மா இருந்து வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிறதுனா இதுதான் போல். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுக்கு 30 கசையடிகள் பழுக்குன்னு விழுந்து அப்படியே வாரான். நம்ம ஹீரோயின் இருந்துட்டு ரொம்ப அடிபட்டுடுச்சோ அப்படிங்கும்போது, நீ ஏன் எனக்காக நீ அந்த இடத்துல அந்த கசையடியை வாங்கின அப்படிங்கிற மாதிரி கேட்குறப்ப, உன்னை காயப்படுத்துறது எனக்கு சுத்தமாக பிடிக்காது, நீ கஷ்டப்பட்டாலும் பிடிக்காது, அதுக்கு இது எவ்வளோ பெட்ரு அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. அப்புறம் அவள் தான் அந்த காயத்துக்கெல்லாம் மருந்து போட்டு விட்றா. ரொம்ப டீப்பாக இருக்குது. இதை பார்த்தா அவங்க சிஸ்டரும் உங்கள் அப்பாவும் ரொம்ப வருத்தப்படுவாங்கல்ல. ஆமாம் வருத்தப்படுவாங்க தான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினை பார்த்து யோசிச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் நம்ம சிஸ்டர் இருக்காங்கல்ல, ஹீரோட சிஸ்டர், அவங்க ஒரு டைம் ஒரு கத்தி இறக்கிருப்பாங்கல்ல, அந்த வடு அப்படி இருக்குது. இது வந்துட்டு இப்போ அடித்த மாதிரி இல்லையே. ஆமாம், அது எனக்கு பிடிச்சவங்க தான் ஒருத்தங்க அப்படி பண்ணாங்க, அவங்களுக்காக உயிரை கொடுக்குறது ஒன்றும் தப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரொமான்ஸ் டெவலப் ஆகுது. ஹீரோ வந்துட்டு அப்படியே கிஸ் பண்ணலான்னு போகும்போது டப்புக்கு நம்ம ஹீரோட ஹஸ்பண்ட் உள்ள பூந்துடுறான். அவன் எதுக்கு பூந்தானா, நம்ம குழுவை பற்றின புக்கெல்லாம் கேட்டிங்களா, அதை எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுது. புக் எடுத்துகிட்டு வர நேரமாடா இது அப்படின்னு புக்கு தூக்கி எறிஞ்சு அவனை வெளியில் அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கிளம்பலான்னு நினைக்கும் போது ஹீரோயினை எவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல ஆரம்பிச்சிடுறான். நம்ம 2 பேருமே ஜஸ்ட் பழி வாங்குறதுக்காக ஒன்று சேர்ந்தவங்க மட்டும்தான், நம்மளுக்குள்ளே எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப அவரோட கையெடுத்து அப்படியே ஹார்ட்டில் வச்சுட்டு, உண்மையை சொல்லு, உனக்குள்ளே எந்த ஒரு ஃபீலிங்ஸும் இல்லை அப்படிங்கும்போது, நான் ஏற்கனவே ஒருத்தங்கிட்ட ஏமாந்துட்டேன், அவன் இருந்துக்கிட்டு லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி என்னை ஏமாற்றி என்னோடய ஃபீலிங்ஸை ஹர்ட் பண்ணி இப்போ வரைக்கும் அதுலேருந்து வெளியில் வர முடியாமல் தான் இருக்கேன், நான் எந்த ஒரு ஆம்பளையும் நம்புற மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லும்போது அப்படியே கிஸ் பண்ணலான்னு போகிறான். அவள் கையை வச்சு தடுத்து மறைக்கிறா. அப்படி இருந்தும் என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே பக்கத்தில் போயிட்டு கிஸ் பண்ணிடுறாங்க. 2 பேரும் டீப்பாக கிஸ் பண்ணுறாங்க. அவ்வளோ மறந்து கிஸ் பண்ணிடுறாங்க. சடனாக எடுத்துகிட்டு, ஓஹோ என்னை யாரும் வெளியில் கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து அப்படியே நைஸாக கிளம்புறான். ஆக மொத்தத்தில் ஹீரோயினுக்கும் பிடிச்சிருக்கு, ஆனால் இந்த வாழ்க்கை எப்படி போகணும் அவளுக்கு தெரியல. அதனால் ஒரு சில கன்ஃபியூஷனோடய இருக்கிறா. இந்த ரொமான்ஸ் சீன்லாம் இவங்க எப்படி தான் எங்கே இருந்தாங்க கண்டுபிடிப்பாங்களோ தெரியல. கேமரா ஆங்கெல்லாம் வேறு மாதிரி வைக்கிறாங்க. அதுவும் ஹீரோயின் அப்படியே ட்ரெஸ்ஸை மாற்றி விடுற சீன்லாம் அப்படியே ஷேடோவில் காமிப்பாங்க பாருங்களேன். கேமராமேன் யுவர் செம்ம. அதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் என்ன போகுதுங்கிறத நம்ம அடுத்த எபிசோட பார்ப்போம். ட்ராமா நீங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டேன்னு சொல்லியிருக்கீங்களா ஒரு சிஸ்டர், அப்படி இருந்து உங்களுக்கு கமெண்ட்ஸோட வேகமும் அந்த ஷார்ப்னஸும் இன்னும் குறையவே இல்லை. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ. லலிதா சிஸ்டர் ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். கஜா ப்ரோ, சிவசக்தி சிஸ்டர் ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். முருகானந்தன் ப்ரோ எங்கே ரொம்ப நாள் ஆளை காணோம். ரோஸ்லின் மேரி சிஸ்டர், ஹட்டா சிஸ்டர். ரூபினி சிஸ்டர், ஹீரோயின் பாவம் தான் சிஸ்டர். கில்லர் ப்ரோ, நீங்கள் சூப்பர்னு சொல்கிறீங்க, பட் ஏன் ஃபைனலாக ஒரு ஸ்மைலி போடுறீங்க அப்படிங்கிறது எனக்கு இன்னும் சுத்தமாக புரியல. பிரின்சி சிஸ்டர் ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். ரியோபு ப்ரோ சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக எபிசோட் போட சொல்லியிருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ். நந்துகுமார் ப்ரோ ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் சகோஸ்.